ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பொதுவா வந்து இப்ப தனுசு ராசிக்காரங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்க வந்து தர்மத்தை நிலைநாட்டத் தான் வந்து இவங்க மனநிலை வந்து இருக்கும். அதாவது எது கரெக்ட்டா இருக்கணும்னா கரெக்ட்டா இருக்கணும். தப்புன்னா தப்பு தான். அப்படின்ற மனநிலை வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு தான் இவங்க மனநிலை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து போர் குணம் அப்படின்னா தனுசு ராசி அப்படின்னாவே ஒரு போர் குணம். உடனே சண்டைக்கு போயிடுவாங்க. ஆனா நல்லவங்க நல்லவங்க. தப்பா இவங்க போடுற சண்டை வந்து தப்பா இருக்காது. நியாயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க அப்படின்னாவே போர் குணம் அப்படின்னு அர்த்தம். தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி வாயிலேயும் பார்த்தீங்கன்னா, நல்ல வேகமான வில்லம்பு மாரி வார்த்தைங்கள்லாம் வரும். திட்டிட்டு, ஐயோ! அப்படி திட்டிட்டோமேன்னு கூட யோசிப்பாங்க. ஆனாலும் தப்பு என் மேல இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல திட்டிறக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த மாதிரியான மனநிலை வந்து தனுசு ராசிக்கு இருக்கும். ஆனா, இவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும், கடந்த ஒரு 5 வருட காலமாக இவங்களுக்கு வந்து மோசமான மனநிலை வந்து இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த 5 வருடமாக வந்து இவங்க வந்து படாத பாடு இல்ல. அதாவது ரொம்ப மோசமான வந்து பலன்கள் வந்து இவங்களுக்கு நடந்துட்டுருக்கு. கடந்த 2017லேருந்து 17, 18, 19, 2020 இது வந்து மிக மோசமா வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஜென்ம சனி வந்து மிக கொடூரமா வந்து வேலை செஞ்சுட்ருக்கு. இந்த டைமில் வந்து காதல் தோல்வி சிலருக்கு ஆகியிருக்கலாம். பிஸ்னஸ் ரீதியா வந்து நிறைய தோல்விகள் சந்தித்திருக்கலாம். நெருங்கிய உறவினர் மரணங்கள் வந்து சந்தித்திருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தனுசு ராசிக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுலேருந்து எப்படி வந்து இதுக்கு மேலே லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஏழரை சனி வந்து கிட்டத்தட்ட முடியிற ஸ்டேஜில் இருக்குது. ஜென்ம சனி ஜென்ம சனி முடியிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றதுனால, நீங்கள் வந்து பிரச்சனைகளை வந்து முழுக்க முழுக்க 99% தாண்டிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக வந்து மூல நட்சத்திரக்காரங்களும், பூராட நட்சத்திரக்காரங்களும் மிகுந்த துயரத்துலேருந்து விடுபட்டுட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். முடியவிருக்கு உங்கள் பிரச்சனை. ஆனால் உத்திராட நட்சத்திரத்துக்கு 2020 முடிஞ்சால் தான் ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் வந்து இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதாவது கிட்டத்தட்ட அவங்களுக்கும் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அதை 2020 முடிகிற தருவாயில் நல்ல ஒரு காலகட்டமாக இவங்களுக்கு வந்து வரவிருக்கு. இவங்களுடைய காதல் திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க 5ஆம் காதல்னு வரும் வந்து 5ஆம் இடம். அதாவது பொதுவாகவே இவங்க வந்து போர் குணம்னு சொல்லிட்டேன். அதுலேயும் வந்து இவங்க 5ஆம் இடம் மேஷ ராசி. அதுவும் வீரியத்தன்மை கொண்ட ராசின்றதுனால, இவங்களோட காதல் வந்து ஒரு வீரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிடிச்சா பிடிச்சது தான் அப்படின்னு மாரி. ஏன்னா நல்லவங்க வேற, நல்ல ஒரு மனநிலை அப்படின்னும்போது, இவங்க வந்து பிடிச்சா பிடிச்சது தான். 1ன்னா 1, 2ன்னா 2 அப்படின்னு அந்த மாதிரி வெட்டுனா வெட்டு. அந்த 1 தான், 1ன்னா 1 தான் அப்படின்ற மாதிரியான மனநிலை வந்து இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். மற்றபடி இவங்க காதல் வந்து மேக்ஸிமம் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க வந்து லவ் பண்ண மாட்டாங்க. பண்ணாலும் வந்து இவங்களுடைய காதல் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். 2வது விஷயம், இவங்களோட திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையா தான் இவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து சூரியன் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தாலும் எதில் பிறந்தாலும் வந்து இவங்களுக்கு வந்து ராகுதசை அப்படின்றது வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே தான் வரும். 25 வயசில் மேலே தான் வரும் அப்படின்னும்போது இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை தான் அது கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். இது மினிமம் 25லேருந்து ஒரு 40 வயசுக்குள்ள வாசில் தான் வந்து ராகுதசையே நடக்கும் அப்படின்னும்போது இவங்க நல்ல ஒரு மனநிலையாகவும் அந்த ராகுதசை வந்து கொடுக்கும். அந்த வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல, அதாவது இவங்க லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே தான் இவங்க செட்டிலே ஆவாங்க. தனுசு ராசிக்காரங்க. அப்படின்னு அப்படின்ற ஒரு வாழ்க்கை வந்து இவங்களுக்கு எப்பவுமே உண்டு. மற்றபடி வந்து இவங்களோட வாழ்க்கை துணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் வீடு வந்து மிதுன ராசி அப்படின்னும்போது, இவங்க வாழ்க்கை துணை நல்ல அறிவார்ந்தவங்களா இருப்பாங்க. இவங்களே கொஞ்சம் அறிவார்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறதுக்கான தகுதிகள் வந்து அவங்களுக்கு இருக்குது. அந்த உபய லக்னம் அப்படின்றதுனால தனுசு ராசியும் அதுக்கு ஆப்போசிட்டாக வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, குருவும் புதனும் வந்து ஒரு பகை கிரகங்களாக இருந்தாலும் சனி செவ்வாய் அளவுக்கு பகை கிரகங்கள் கிடையாது. அதாவது ஒரு பனிப்போர், குருவுக்கும் புதனுக்கும் ஒரு பனிப்போர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு மனநிலை வந்து 2 பேருக்கும் இருக்கணுன்றதுனால, இவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து இவங்க 2 பேரும் நல்லா தான் செட் ஆகும். எந்த பிரச்சனையும் ஒன்றும் இருக்காது. மிதுன ராசிக்காரங்கள் வந்து ரொம்ப நல்லா செட் ஆவாங்க இவங்களுக்கு தனுசு ராசிக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு துலாம் ராசியும் நல்லா செட் ஆகும். கன்னி ராசியும் நல்லா செட் ஆகும். மீன ராசியாக இருந்தாலும் நல்லா செட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ராசிக்காரங்களாம் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லா ஈர்க்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பொதுவாகவே சிம்ம ராசிக்கும் தனுசு ராசிக்கும் வந்து ஜென்ஸே கூட நல்ல ஒரு க்ளோஸாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். தனுசு ராசியும் சிம்ம ராசியும் வந்து ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்கன்னா 2 ஜென்ஸே கூட ஆண்களை கூட நல்ல ஒரு க்ளோஸாக வந்து இருப்பாங்க அப்படின்னா. அதாவது தனுசு ராசிக்காரங்க யாருக்கு அடங்கி போகிறாங்களோ இல்லையோ, சிம்ம ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் அடங்கி போவாங்க அப்படின்னு சொல்லலாம். விருப்பப்பட்டு அடங்கி போவாங்க அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து இருக்குது.
மற்றபடி வந்து இவங்களுக்கு போர்க்குணம் மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே போர்க்குணம் நல்ல விஷயந்தான் சில இடத்துல. அதுக்காக எல்லாமே வந்து போர்க்குணமாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் வந்து நான் வெட்டுவேன் குத்துவேன் நான் பார்க்குறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து அது வந்து இவங்களோட ம குறைகளாக வந்து சிலது இருக்குது. அதை மட்டும் இவங்க மாற்றிக்கினாங்கன்னா ரொம்ப அருமையான காலகட்டமாக வந்து அந்த வாழ்க்கை துணைகளிடம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஈகோ பார்க்காம ஒரு நல்ல ஒரு இதுவாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.